லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆன்லைன் காதல் சீரீஸோட அடுத்த எபிசோட் பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் ஒரு வழியாக அவரோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் ஹீரோயினை போய் டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுலேருந்து தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இல்லை எனக்கு வந்து காப்பி எடுக்கிற பழக்கம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது ஹாப்பி ஆகிட்டு அவங்கள ஹக் பண்ணுவேன் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு மற்றவங்களை பார்த்து இமிட்டேட் பண்ணுற பழக்கம் இருக்குது. அதனால தான் நானும் உன்னை ஹக் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அது ஓகே, ஆனால் எனக்கு மூச்சு அடைக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்களா. உடனே வந்துட்டு ஹீரோ விட்டுட்டு சாரி அப்படி சொல்றாங்க. அங்கதான் அப்படின்ட்டு பார்த்தா ரெண்டு பேரும் கார்ல ஏறி வந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு டேர்ன் அடிக்கும் போது ரெண்டு பேரும் கையும் டச் ஆயிடுது. அப்போ வந்து ஹீரோயின் எடுத்துடுறாங்க. அப்ப ஹீரோல வேணுட்டு பிடிச்சி வச்சுட்டு சிரிக்கிறாரு. ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்த சீரிஸ் எல்லாத்துலயும் ஹீரோயின் வைக்கப்பட்டதா அழகா இருக்கும். ஆனா இதுல ஹீரோ வைக்கப்படும் போது ரொம்ப கியூட்டா இருக்காரு. அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கும் வந்துட்டு ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு அதே கார்ல ஹீரோ திரும்பி போயிடுறாரு. ஹீரோயின் இறங்கினோடனே அவங்க மனசெல்லாம் அப்படியே படப்பட நடிக்குது போல. அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க ஒழிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, இந்த பட்டர்ஃப்ளை நாட் போட்டு ஒரு டப்பா எல்லா மெமரிஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு அந்த பாக்ஸை எடுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் கிம்முக்கு கால் வருது. இந்த போல ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகல, செட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ வந்து கிம் வந்து ஹீரோயினை நோட் பண்றாங்க. ஹீரோயின் தன்னை மறந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அதை பார்த்து கிம்முக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இப்போ ஹீரோ நேரா வந்து இந்த காஃபி ஷாப் ஓனரை தான் போய் பாக்குறாங்க. அவரா கண் கலங்கி நின்றுட்டு இருக்காரு. உடனே இவங்கள நீங்க நல்லா இருக்கீங்களா, மாத்திரை எல்லாம் போட்டீங்களா அப்படி சொல்லி அக்கறையா கேட்டுட்டு இருக்காரு. இந்த டைம்ல அந்த ஜீனியஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து அதோட பின்னாடி காமிச்சிட்டு போய் உள்ள ஒளிஞ்சிக்கிச்சு, நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உடனே இவனை போயிட்டு ப்ளீஸ் எனக்கு மூஞ்ச காமிய சொல்றானா. ஆனாலும் அந்த நாயும் கோச்சிக்கிச்சு போல, அதனால காமிக்கல. சரி ஓகே பண்ணி போய் மேலே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு வைக்கிறாங்க. மேலே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு படுத்துட்டு இருக்காரா. யாரோ கது தட்டுற மாதிரி ஒரு சத்தம். யார்டான் வெளில வந்து பார்த்தா நாய்க்குட்டி தான். இப்போ அந்த நாயை கூட்டிட்டு வா என் கூட வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே பெட்ல படுத்துட்டு இருக்காங்களா. அப்போ வந்து அவர் பேசிட்டு இருக்காரு, எனக்கு வந்து ஹீரோயின் சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசை. ஆனா இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா ஹீரோயின் சந்தோஷமா இருக்கணும், ஆனா அது என்னால இருக்கணும், என் கூட இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசையா இருக்கு. இது பேராசையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அந்த நாய்கிட்ட. எல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நானே வந்து ஒரு டூப்பு இன்னொருத்தனுக்காக தான் நான் பேசிட்டு இருந்தேன். அவன் உயிரோட இல்லாம இப்ப நான் உயிரோட இருக்கிறேன். இதெல்லாம் விதின்னு நினைக்கிறதா என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்ப திருப்பி போற வரைக்கும் நான் இப்படியே இருந்துடலாம்னு நினைக்கிறேன். பேராசையோட பரவாயில்லையா, அது ஓகே தானே அப்படின்ட்டு அந்த நாய்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோயின் வந்து இப்ப ஹீரோ மீட் பண்ண வந்துட்டு இருக்காங்களா. அங்க பார்த்தா ஷிம்மோட கடை வந்து மூடி இருக்கு. என்னடா இந்த டைம்ல மூட மாட்டாங்களே, என்ன விஷயம்ட்டு உள்ள போனா அங்க பெரிய கூட்டமே உட்காந்துட்டு இருக்கு. எல்லாம் ஹீரோ பக்கம் தான் வந்திருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு, அந்த குட்டி பையன், அதுக்கப்புறம் அவங்க கலீக்ஸ் எல்லாம் இருக்காங்களா. எல்லாரும் வந்து உட்காந்துட்டு வாங்க நீங்க வேற வந்துட்டீங்களா, வாங்க ஜோதியில ஐக்கியமாய்க்கோங்க, வாங்க வந்து உட்காருங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டீம் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா இவர் வந்து ப்ராஜெக்ட் கரெக்ட் பண்ணிட்டாரா, அதனால இப்ப 2 months இங்கதான் இருக்க போறாருன்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பார்க்க சொல்றாரு, நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க இல்லையா, வைன் குடிக்கலாம் வாங்க, நான் ஹோஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வைன் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ போயிட்டு அந்த கிளாஸஸ் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவரும் போயிட்டு எடுக்கிறதுக்காக குனிறாரா. அங்க வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்கு, அது கீழே விழுந்துருது. அது விழும்போது ஹீரோக்கு ஏதோ ஒரு ஞாபகம் மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்ப டக்குன்னு ஹீரோன் வந்துட்டு, நீங்க பரவாயில்ல அவர் ஆல்ரைட், நான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு ஞாபகம் வந்துச்சு, அது என்னன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பார்ட்டியும் அந்த இடத்துல முடியுது. எல்லாரும் கிளம்புறாங்களா. அப்போ வந்து பார்க்க சொல்றாரு, நீங்க யாரும் இதுல தொடக்கல வேணாம், நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஒரு டீம்ல ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவன் வந்து சொல்றான், எல்லாரும் கிளம்புங்க, ஒருத்தவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணட்டும் ஹீரோக்கு, அப்ப ஹீரோயின் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டீம்ல ஒரு பொண்ணு இருப்பா, நான் வேணா ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு வரா. முந்திரி கொட்டை மாதிரி எதுவும் பண்ண தேவையில்ல, வா போல அப்படி சொல்லிட்டு பிடிச்சி கூட்டு போயிடுறான். அப்ப ஹீரோயினும் ஹீரோ மட்டும் அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்க்கும் வந்துட்டு ஒரு இடத்துல கிளீன் பண்ணிட்டு இருக்காரா. அப்ப வந்து ரெண்டு பேர் கையும் டச் ஆயிருக்கு. இப்போ டக்குன்னு ரெண்டு பேரும் கை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த நாய்க்கு வந்து அந்த குட்டி பையன் இருக்காலே ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருப்பான். ஒவ்வொரு பட்டனை பிரஸ் பண்ணா ஒன்னொன்னு சொல்லுன்ட்டு. கரெக்டா இவர் ஏதோ சொல்ல வராரா. அப்போ வந்து அது ஐ லவ் யூன்ற பட்டன் அமுக்கி விட்டுருது. அதுவும் வந்து சராங்கியா அப்படின்ட்டு அதுவும் கத்திட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் திருன்னு முழிக்கிறாங்களா. ஹீரோ இல்ல, அதெல்லாம் சும்மா அமுக்க கூடாது, அமைதியாரு சொல்லிட்டு, இல்ல அது கிடையாது, நான் ஒண்ணு சொல்ல வரேன், அது என்னன்னா அப்படின்ட்டு சொல்றாரு. மறுபடியும் அது சராங்கியா பட்டன் அமுக்கி விட்டுருது. அப்ப ரெண்டு பேரும் மாறி பாத்துக்கிறாங்களா. அப்ப வந்துட்டு இல்ல அதுக்கு தெரியல, அது ட்ரெயின் பண்ணல, அதனால அது என்ன பட்டன் நமக்குன்னு தெரியாம அமுக்கிடுச்சு அப்படி சொல்லிட்டு. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், எல்லாரும் இருக்காங்கன்ட்டு. உங்களுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷனுக்காக அந்த மெசேஜ் நீங்க பாத்திருப்பீங்களா தெரியலன்றாங்க. அதுக்கு ஹீரோயினை சொல்றாங்க, நான் அதை சரியா கவனிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க திணறி பேசிட்டு இருக்கிறது பார்க்க கவனிச்சிடறாரா. சரி ஓகே இவங்களை இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜீனியஸை வாக்கிங் கூட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி நீங்க கூட்டிட்டு போங்க, நானும் ஹீரோனும் சேர்ந்து அப்படின்ட்டு இது சொல்ல வராரா. உடனே அது மறுபடியும் சராங்கிய பட்டன் நமக்கு விட்டுடுது. அப்ப பார்க்க சிரிச்சுட்டு, சரிப்பா நீங்க கிளீன் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாய் கூட்டு போயிடுறாரு. இவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவோட கையில வந்து ஏதோ ஸ்டெயின் ஆயிடுது போல.
அப்போ ஹீரோனை நோட் பண்ணிட்டு உங்க கையில ஸ்டெயின் இருக்கு பாருங்க அப்படி சொல்லி வந்து கெட்டி பாக்குறாங்களா. அப்போ 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. அதை பார்த்துட்டு இல்ல நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஓடி போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் மட்டும் கீழே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோட போனுக்கு கால் வந்துட்டே இருக்கு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, ஆள் வரல. அதனால சரி நம்ம மேலே போய் கொடுக்கலாம் சொல்லிட்டு போன் எடுத்துட்டு மேலே போறாங்க. அப்போதான் அவர் ஷர்ட் போட்டுட்டு இருப்பாரு போல. ஹீரோயின் பாத்துடுறாங்க, ஐயோ சாரிங்க உங்க போன் அடிச்சு அதனால தான் வந்தேன் அப்படி சொல்றாங்க. சரி இருங்க நான் ஷர்ட் போட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஷர்ட் போட்டு போன் வாங்கிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்களா. சரி நான் கீழே போறேன் அப்படி சொல்றாங்க. இருங்க நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ. அப்ப ஹீரோயின்ல என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. அவர் அப்படியே மெல்லமா கிட்ட வர்றாரு. அப்ப ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க, நேத்து ஹக் பண்ணா அப்புறமா நம்மள கை பிடிச்சா ஒருவேளை இப்ப கிஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இல்ல இங்கெல்லாம் அது பண்ணக்கூடாது அப்படி சொல்றாங்க. அப்ப வந்து ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு இல்லங்க அது ஒண்ணும் இல்லை அப்படி சொல்லி இன்னும் கிட்ட வராங்களா. அப்ப அவங்க கண்ணு முடிக்கிறாங்க அவர் கிஸ் பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு. அப்ப ஹீரோ வந்துட்டு சிரிச்சிட்டு இல்ல நீங்க பின்னாடி சாஞ்சதுனால ரூமோட லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு கொஞ்சம் நகர்றீங்களா அப்படி சொல்றாரு. உடனே அவங்க கண்ணை திறந்துட்டு அப்படியா சென்று சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு எதுக்கு நீங்க கண்ணு மூடினீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க இந்த இடத்துல நான் மட்டும் கிடையாது யாரு இருந்தாலும் தப்பா தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நேற்று நீ ஹக் பண்ண கை பிடிச்ச இப்ப நீ யூஎஸ்ல வேற இருந்துட்டு வந்திருக்க ஒருவேளை கிஸ் தான் பண்ண போறேன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் தப்பா அப்படி சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சரி இருங்க எங்க போகாதீங்க நம்ம ஒன்று செக் பண்ணலாம் அப்படி சொல்றான். அதையும் அவ தப்பா தான் எடுத்துக்கிறேன்னு என்ன செக் பண்ண போறோம் அப்படின்ட்டு கேட்கறாளா. இல்ல நீ போட்டோ எடுத்தியா அந்த போட்டோஸ் செக் பண்ணலாமா தான் கேட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே உட்காந்துட்டு ஒரு போட்டோ பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போட அந்த டெஸ்டினேஷன் லிஸ்ட் இருக்கும் இல்லையா. ஹீரோயின் கூட ஒரு நாள் ஃபுல்லா லீவ் எடுத்துட்டு இந்த டெஸ்டினேஷன் லிஸ்ட்ல இருக்க ஒன்னொன்னு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அதுல ஒண்ணு வந்து போட்டோ பூத்ல போட்டோ எடுக்கணும்ட்டு அந்த டைம்ல அவங்க எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதுதான் இப்ப டக்குன்னு கீழே வந்து விழுது. அதை ஹீரோ பார்த்துட்டு என்னை விட்டுட்டு நீ இதெல்லாம் வேற செஞ்சிருக்கிய அப்படி கேக்குறாங்களா. ஆமா நீ தான் எந்த லிஸ்ட்டுமே முடிக்காம போயிட்டல அதனால உனக்காக நான் முடிச்சேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ உடனே அந்த போட்டோ எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு இதெல்லாம் கணக்குலேயே வராது இந்த லிஸ்ட்ல இருக்க ஒன்னொன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா பண்ணலாம். ஆமா காலைல எதுக்கு நீ என்ன வந்து ஃபார்மல் ட்ரெஸ் நல்ல ஷூ எல்லாம் போட்டு வர சொன்ன அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. ஹீரோ சொல்றாரு நான் நினைச்சேன் நம்ம 2 பேரும் அப்படியே ஒரு வாக் போடலான்ட்டு கடைசியா பார்த்தா நம்ம கலீக்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அதனால அதுக்கு பிளானே கேன்சல் ஆயிடுச்சு அப்படி சொல்றாங்க. ஓ அப்படியா சரி அப்ப காத்து வாக்குல ஒரு வாக்கு போடணும் அதானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்ட்டு ஹீரோ சொல்றாரா. கண்டிப்பா போடலான்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு நாளைக்கு போலாமா நாளைக்கு ரெடியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கன்னா நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவோட நினைவு நாள் போல. சோ அங்க போயிட்டு அவங்களுக்கு கடையல் மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கிம்மும் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க இந்த டைம்ல நான் என்னோட நினைவுகளை எழுந்து எந்த கிரேசினஸும் பண்ணாத மாதிரி என்ன பாத்துக்கோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் நீ எனக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு வேண்டுதல் வச்சிட்டு இருக்காங்களா. அப்படியே எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அந்த டைம்ல ஹீரோனோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி வந்து போனை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மேல வருவா. அந்த டைம் அந்த டேரக்டர் இருக்காரு இல்லையா அவர் வந்து இவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் போல. அவங்க அப்பா அம்மாவோட நினைவிடத்தை பார்த்து அழுறாங்க. இதை வந்துட்டு அவ்வளவு நோட் பண்ணிடுறா. நீ ஏன் அழுதுட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்திருப்பாங்க இல்லையா. அந்த டைம்ல வந்துட்டு இவர் தான் ரொம்பவே அழுதுருப்பாரு. ஏன்னா அவங்க அப்பா அம்மாக்கு இவர் ரொம்ப க்ளோஸ் போல. இன்னொரு பையன் மாதிரியே நடத்துவாங்க. ஃபேமிலி போட்டோ எடுக்கும் போது கூட இவர் இருக்க மாதிரி தான் அந்த ஃபேமிலி போட்டோ இருக்கும். கிம்மோட டேபிள்ல கூட அது இருக்கும். இது எல்லாத்தையும் அந்த தங்கச்சிக்காரையும் நினைச்சு பார்த்துட்டு சரி வாங்க கிளம்பலான்ட்டு டேரக்டர் கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ வந்துட்டு மீட்டிங்காக கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஜீனியஸ் கத்திட்டே இருக்க வாக்கிங் கூட்டு போக சொல்லிட்டு அதனால சரி நான் கொஞ்ச நேரம் கூட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு அந்த தாத்தா சொல்றாரு உனக்கு ஒரு பார்சல் வந்துச்சுப்பா நான் எடுத்து வச்சிருக்க போய் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. போய் பார்த்தா அது யூஎஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. ஏதோ ஒரு பார்சல் போல. அதை பார்த்தோன்னே அவன் ஒரு மாதிரி ஷாக்கா நிக்கிறான். அந்த டைம்ல ஒரு மெசேஜ் வந்துட்டு உடனே காலும் வருது. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு பேசிட்டு இருக்காங்களா. இதையே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து மறைக்கணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனே கட் பண்ணிடுறாங்க. யார் அந்த பக்கம் பேசுனாங்கன்னு நமக்கு தெரியல. இப்ப பார்க் வந்துட்டு என்னப்பா பார்சல் வந்திருக்குன்னு கேட்கும் போது உடனே அவர் மறைச்சிடுறாரு என்னன்ட்டு சொல்ல மாட்டாரு. சரி நீ போ நான் இந்த அட்டைப்பெட்டில எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜீனியஸ் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அப்ப அந்த அட்டைப்பெட்டியில இருக்க அட்ரஸையும் வந்து பார்க் நோட் பண்றாரு. இப்ப ஹீரோயின் ஆபீஸ்லயும் வந்துட்டு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. மீட்டிங் முடிச்ச கையோடைய ஹீரோ வந்துட்டு எங்க ஃபாஸ்டா கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க எங்க போறேன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஃப்ட்ல கிளம்பிடுறாங்க. எங்கடான்ட்டு பார்த்தா கிம்ம மீட் பண்றதுக்கு தான் ஹீரோ போயிருக்காரு. அப்போ ஒரு கால் வந்திருக்கும்ல அது கிம் தான் போல. அவங்க வந்துட்டு என்னப்பா சாப்பாடுலாம் நல்லா இருக்கா சாப்பிடு சொல்றாங்க. அவர் சாப்பிடறதுக்காக எடுத்து வாயில வைக்கிறாரு. உடனே உங்க அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்க நீ எங்க போறதுன்ட்டு அவரை சாப்பிட விடாம கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு ஒரு பக்கம் அள்ளு இல்ல எதுக்குடா கிம் நம்மள கூப்பிட்டு பேசுறாங்க அப்படிதான் சொல்லி பாத்துட்டு இருக்காரு. சரி என்ன மட்டும் கூப்பிட்டீங்களே நீங்க எங்க பெண்ணை கூப்பிடல அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்குதான் அவங்களோட மாமியார் வீடு இருக்குல்ல நீ ஓ மாமியார் வீட்டுல சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோல என்னங்க மாமியார் வீடா என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது சரி பாரு என்னால சுத்தி வலிச்சுலாம் பேச தெரியாது நான் நேராவே பேசுறேன். ஹீரோயினை பத்தி உனக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே தெரியுங்கன்று சொல்றாங்க. அப்ப கிம் வந்துட்டு ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பாய் ஃப்ரெண்டும் தவறிட்டா. அதுக்கப்புறம் ஃபுல்லா அவ உடஞ்சு போயிட்டா. அவ ரூம்ல இருந்தே வெளியில வரல. அவளை இதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் நான் தான் ஸ்டெப்
ஸ்டெப் எடுத்து அவகிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டு இந்த வேலையை நீ செய் இந்த வேலையை நீ செய்யிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேலையை கொடுத்துதான் இந்த ஆபீஸ்ல இந்த நிலைமையில இப்ப டிசைனரா இருக்கா. நான் வந்து அப்படியே விட்டுருந்தேன்னா அவ அப்படியே போயிருப்பா. இந்த அளவு கஷ்டப்பட்டு அவளை நான் கொண்டு வந்தேன். ஆனா அவளை மறுபடியும் அழ வைக்கவோ சிரிக்கவோ என்னால முடியவே இல்லை. ஆனா எப்ப நீ அவ வாழ்க்கையில வந்தியோ அப்பதான் அவ முதல் தடவை நான் அழுது பார்த்தேன். அதுக்கப்புறமா சிரிச்சு பார்த்தேன். இந்த சிரிப்பும் அழுகையும் அவகிட்ட நிரந்தரமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு கிம் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவன் கிடையாது, நான் அவங்களுக்கு அவ்வளவு சூட் ஆக மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து கிம் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் வந்து அவளுக்கு கரெக்டான போன பிறகு அவளோட முழு பொறுப்பு நீ தான் ஏத்துக்கணும்னு சொல்றாங்களா. அப்போ வந்து ஹீரோ ஷாக் ஆயிட்டு எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் பிரான்ஸுக்கு போறேன், பிரான்ஸ்ல போய் கொஞ்ச நாள் இருக்க போறேன், இதான் அவளை ஹாப்பியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சிட்டு ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோ வராவா நம்ம ஒரு வாக்கிங் போலாம் சொல்லிட்டு கூட்டு போறாங்க. எங்க போறோம் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தா ஹீரோட பாட்டி வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க. அந்த பானெல்லாம் செஞ்சிருப்பாங்களே அந்த எக்ஸிபிஷன் தான் இங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க பாட்டி உள்ள இருந்து வெளில வராங்களா. அப்ப ஹீரோ போய் ஹக் பண்ண போறாரா. பாட்டி அவரை விட்டுட்டு ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா யாருமே கண்டுக்கிறது இல்லை, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரா. யாரும் கண்டுக்காம இவங்க பாட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. அடிச்சா நம்மள யாருமே மதிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளே உள்ள போயிடலாம் அப்படின்ட்டு உள்ள போறாங்க. உள்ள போனாங்க நிறைய பாட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து இந்த உடஞ்ச பொருள் ஒண்ணு வந்து ஒட்ட வச்சிருக்காங்க போல. அதை வந்து கேக்குறாங்க எதுக்கு இந்த மாதிரி உடஞ்சதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படி சொல்லும் போது அதுதான் இதோட அழகே. மனுஷங்க வாழ்க்கையில வந்து மனுஷங்க நிறைய இடத்துல உடஞ்சுதான் போவாங்க. ஆனா நம்ம அதை மேம்படுத்திக்கிட்டு வெளியில வர்றதுதான் அதோட அழகு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்ப ஹீரோனுக்கும் அது லைட்டா புரியுது. அப்ப அவங்க சொல்றாங்க எங்க அம்மாவோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு தட்டு இருக்கு, அது வந்து ரீசெண்டா உடஞ்சிருச்சு, அதையும் நீங்க எனக்கு இந்த மாதிரி ஒட்டி தரீங்களா அப்படி கேக்குறாங்க. கண்டிப்பா எடுத்துட்டு வாமா நான் ஒட்டி தரேன் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிலாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்புறாங்களா. கிளம்பும் போது ஹீரோயின் கையில வந்து ஒரு டப்பா கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு கப்பெல்லாம் செஞ்சிருப்பாங்கல்ல அந்த ஒரு கப்பை வந்து ரொம்ப அழகா பண்ணி அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோன்னே நான் தான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ தான் பண்ண ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இங்கே தான் கொஞ்ச நாள் இருப்பேன், நீ எப்போ வேணாலும் என்னை வந்து மீட் பண்ணலாம், உங்க அம்மாவோட தட்டு எடுத்துருவா நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ ஹீரோயின் போயிட்டே இருக்காங்களா. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு சரி நீ போ நான் வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயின் எங்கேயோ போறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் போயிட்டு அவங்க பாட்டிக்காக ஒரு ஃப்ளவர் வாஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டு பாட்டியை பார்க்கலான்னு உள்ள போறாங்க. அங்க யாருமே காணும். திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து யாரோ வராங்க. அது யாருன்னா ஹீரோவோட அப்பா தான். அவர் வந்துட்டு என்னப்பா நல்லா இருக்கியான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா ஹீரோக்கு ரொம்ப கோவமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போறாங்க. நில்லுப்பா நீ நல்லா இருக்கியா, உன் உடம்பு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ வந்துட்டு இப்போ மட்டும் என்ன இப்படி ஆக்ட் பண்றீங்க, முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கூட என் மேல அக்கறை இல்லாம தானே இருப்பீங்க, இன்னும் புதுசா இப்ப சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சாரிப்பா நான் வந்தது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், நான் வந்துட்டு நீ கிளம்பிட்டேன்றனால தான் நான் வந்தேன், இல்லைன்னா நான் அப்ப கூட வந்திருக்கே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அப்படியே போயிட வேண்டியதானே, ஏன் என்ன கூப்பிட்டு பேசுறீங்க அப்படி கேட்கும்போது இல்லப்பா பக்கத்துல ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக தான் வந்தேன், உன்னோட யூனிவர்சிட்டி சேர்த்து இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வராங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவருக்கு கோவம் வந்துடுது. உங்களுக்கு தான் தெரியுதுல உங்களை பார்த்தாவே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்ட்டு, எதுக்கு எப்பவுமே என்ன பார்க்க வரீங்க, இனிமேட்டு எங்க பார்த்தாலும் என்ன ஹாய் கூட சொல்ல தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்க பாட்டி வந்து இந்த மாதிரிலாம் பேசாதடா, எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி இருக்க போற அப்படி சொல்றாங்களா. உடனே ஹீரோயின் கிட்ட திரும்பி பார்த்துட்டு நீ ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு வா நான் போறேன் அப்படி சொல்லி கிளம்புறாங்க. அப்போ உடனே அவங்க அப்பா வந்து கை பிடிச்சிட்டு போகாதப்பான்ற மாதிரி பிடிக்கிறாங்க. உடனே இவர் தள்ளி விட்டுறாரு. இவரோட சேர்ந்து அந்த கீழே அந்த பாட்டு கண்ணாடி எல்லாமே போட்டு உடஞ்சிடுது. இந்த ஒரு சின்ன பீஸ் வேற ஹீரோயினோட கண்ணு கீழே போய் கீறிக்குது. இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவங்க அப்பா போய் அடிக்கிற மாதிரியே போயிடுறாரு. உடனே எல்லாரும் தடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தடுக்கும் போது தான் ஹீரோயினோட கண்ணு கீழே இப்படி கீறி இருக்கிறத பாத்துறாங்க. அவங்க பாட்டி வந்து சாரிமா எல்லாம் சொல்லும் போது பாட்டிமா நீங்க அவளை பாத்துக்கோங்க, அவளுக்கு அந்த பேண்டட் போட்டு விடுங்க அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அவ பின்னாடி போகும்போது நீ போகாது, அவனுக்கு இப்போ உன்னை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படி சொல்றாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு அந்த பேண்டட்லாம் போட்டு விட்டுட்டு நீ ஏதோ தப்பா நினைச்சுக்காதம்மா, கொஞ்ச நேரத்துல அவனே சரியாயிடுவான் திரும்பி வருவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க போயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா சொல்லிருப்பார்ல அந்த ஏதோ பாம்ப்ளெட் வச்சுட்டு உங்க யூனிவர்சிட்டிலாம் வராங்க அப்படின்ட்டு அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பார்க் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு லாண்ட்ரிக்கு துணி தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாக்குறாரு. ஹீரோ அங்க இல்ல. சோ இவரே வந்து பழைய துணிலாம் எடுத்துட்டு இருக்கும் போது காலையில போட்டுட்டு இருந்த அந்த பேண்ட் அங்க இருக்கும். அதை உதரும் போது பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு பெண்ணு கீழே விழும். பெண்ணை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்ட்டு யோசிக்கும் போது தான் அவருக்கு ஞாபகம் வருது இது ஹீரோனோட பெண் மாதிரியே இருக்குன்ட்டு. எங்கம்மா அவனோட பெண் காணுமேன்னு கேட்டா இல்ல தொலைஞ்சிருச்சு ரீசெண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இவர் வேற காலையில ஏதோ பார்சல் வந்துச்சு, அவர் தானே எடுத்து ஒழிச்சு வச்சிருப்பாரு, அந்த பெண் எப்படா இவன் கிட்ட வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த நாய் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாருல, அவன் செத்து போயிட்டு நான் உயிரோட இருக்கேன், இதெல்லாம் வந்து விதியான்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்களே. இந்த விஷயத்தையும் தாத்தா வெளியில இருந்து கேட்டிருப்பாரு போல. இதெல்லாம் வச்சுட்டு இவர் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோனும் வந்துடுறாங்க. ஹீரோ இல்லையான்னு கேக்குறாங்க. நீ என்னமா ரூமுக்கே வந்துட்டு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் ஹீரோ கிட்ட ஒண்ணு குடுக்கலான்னு வந்தா அவன் வரலையா அப்படி கேக்குறாங்க. இன்னும் அவன் வரல, நீ கீழே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்லலான்னு வராங்க. அப்போ கரெக்டா ஜீனியஸும் வந்து கத்த ஆரம்பிச்சிடுதா. சரி நான் அவனை வாக்கிங் கூட்டு போறேன், நீ ஹீரோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண, அவன் வந்துருவான் அப்படின்ட்டு சொல்றாரு. ஹீரோயின் ஹீரோக்காக வெளியிலே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப நேரம் கழிச்சுட்டு ஹீரோ வராரு. வந்துட்டு நான் என்ன மன்னிச்சிடு, உனக்கு அடிபட்டுருச்சு என்னாலதான், என்ன
மன்னிச்சிடு அப்படின்ட்டு சொல்றாங்களா. எனக்கு எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு பேண்டேட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. இல்ல நான் உன்னை என் கூட வச்சுக்கணும்னு நினைச்சதுதான் என்னோட பெரிய தப்பு, நான் செல்ஃபிஷா இருந்துட்டு என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்றாங்களா. இந்த மாதிரி நான்சென்ஸ் மாதிரி பேசுறதை விட்டுட்டு வேணும்னா எனக்கு ஒரு டீ போட்டு கொடு அப்படி சொல்லிட்டு அவரை உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோவை டீ போட்டு கொடுத்துட்டு நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், நம்ம 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்கிறது நல்லது கிடையாது, நம்ம கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ உடனே ஹீரோயின் பிளேட் மாத்திர மாதிரி இங்க பாரு இந்த போட்டோ பாரு அப்படிலாம் சொல்றாங்களா. இல்ல நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல வராங்க, இந்த போட்டோல பாரு, இந்த போட்டோல உடஞ்ச பீசஸ்ல எவ்வளவு அழகா ஒட்டி வச்சிருக்காங்க உங்க பாட்டி, இந்த உடஞ்ச பொருள்ல இருக்கிற இந்த லைன்ஸ் மாதிரி தான் நீயும் என் வாழ்க்கையில வந்த, என்னோட கெட்ட மெமரிஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு அதுல ஒவ்வொரு நல்ல விஷயத்த புகுத்துன, இந்த லைன்ஸ் மாதிரி தான் நீயும் எனக்கான ஒரு கோல்டன் லைன்ஸ், ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ நம்ம 2 பேரும் பிரியணுன்ற மாதிரி சொல்றியா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. வாழ்க்கையில நீ வந்ததுதான் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு, அந்த மாற்றம் உனக்குள்ளே வரணும், நீ ஏன் இதை பத்தி யோசிக்க கூடாது, உங்க அப்பா கிட்ட மெதுவா இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து இதெல்லாம் ஒத்து வராது, எனக்கும் அவருக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் நீ சொல்லாது, என் வாழ்க்கையில நான் அப்படிதானே இருந்தேன், ஆனா என்னை மாத்தின இல்லையா, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு, நம்ம அந்த எக்ஸிபிஷன்ல இருக்கும் போது இந்த வாட்ச் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட வாட்சை காமிக்கிறாங்க. அது நல்லா உடஞ்சிருக்கு, பின்னாடி வேற பொம்மையா வேற வரைஞ்சு வச்சிருக்கு போல. இதை வந்து கேட்கறாங்க, உனக்கு தெரியுமா இந்த வாட்ச் யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இது வரைக்கும் அவர் போட்டு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்களா. இந்த போட்டோ பாரு, இந்த போட்டோல கூட அவர் போட்டிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப வருஷமா போட்டிருப்பாரு போல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் தான் ஃபாதர்ஸ் டேக்கு அவருக்கு வாங்கி கொடுத்த அப்பத்துல இருந்து அவர் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, உன் மேல பாசம் இல்லாமையா நீ கொடுத்ததை வந்துட்டு இத்தனை நாள் உடஞ்ச பிறகு போட்டிருக்காரு அப்படின்னு கேக்குறாங்களா. நீ கொஞ்சம் இதை பத்தி தனிமையில யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ கையை பிடிச்சிட்டு தேங்க்ஸ் அப்படி சொல்றாங்களா. அப்போ உடனே ஹீரோயின் அப்படி கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, யாரையாவது கம்ஃபர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் ஹக் பண்ணிட்டு கம்ஃபர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏன் என்ன மாதிரியே பண்ற அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறாரு. அப்ப ஹீரோயின் சிரிச்சிட்டு, நான் உன்னை ரொம்ப நாள் முன்னாடியே பார்த்திருக்கணும், அப்ப நம்ம இன்னும் கூட க்ளோஸ் ஆயிருப்போம், ஒரு முன்னாடியே க்ளோஸ் ஆயிருப்போம், அப்ப நான் உனக்கு ஹக் பண்ணிட்டு உனக்கு இருட்டில் இருக்கும் போது உன்னை காப்பாத்திருப்பேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்து பழச யோசிச்சு பார்த்துட்டு, அதை நீ ஏற்கனவே எனக்கு பண்ணிருக்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ உடனே ஹீரோயின் இல்ல, அப்படியா உன்கிட்ட இருந்து நான் வாங்க தானே செஞ்சிருக்கேன், நான் உனக்கு இது வரைக்கும் எதுவுமே தந்தது இல்லையே அப்படி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட நல்ல விதமாவே நடந்துப்பேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்துச்சுன்னா எனக்கு உன் மேல ஆசை இன்னும் அதிகமாகுமே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்றாங்க. அப்ப எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் பேராசை வருமே, பரவாயில்லையா கேக்குறாங்களா. பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ போயிட்டு டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோனை திரும்பி கிஸ் பண்ணிடுறாங்க. இவங்களோட ஃபீலிங்ஸ் எப்போ லவ்வா மாறிச்சு, அதுல இருந்து எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இந்த சீனோட தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடுக்கு நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள நீங்க யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹை பட்டன் இருக்கு இல்லையா, அதே கொஞ்சம் தட்டி இட்டுக்கோங்க. என்னோட சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.